ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பா டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பாலின வளர்ச்சி குறியீட்டை மனித மேம்பாட்டு குறியீட்டை கொண்டு ஆண் பெண்களுக்கிடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளின் அளவீடுகள். இதில் தவறான கூற்று கண்டறியணும். தவறான கூற்று எதுனா சமுதாயத்தில் பெண்களின் அந்தஸ்து அப்படிங்கிறது தான் இதில் தவறான கூற்று. அடுத்தது, ஒவ்வொரு மாநிலங்களிலும் தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தோம்னா அது குடியரசுத் தலைவர். அடுத்தது, எந்த அரசியலமைப்பு விதி 7 அடிப்படை உரிமைகளை குடிமக்களுக்கு உறுதி செய்கிறதுன்னு பார்த்தோம்னா விதி 19, ஆர்டிகல் 19. அதாவது சுதந்திர உரிமை, பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை அப்படின்ட்டு மொத்தம் 6 உரிமைகள், 7 அடிப்படை உரிமைகளை பற்றி கூறியிருக்கோம். அடுத்தது, எந்த அரசியல் சட்ட விதிப்படி ஆளுநர் சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை இயற்றலாம்? எந்த விதின்னு பார்த்தோம்னா விதி 213. பஞ்சாயத்து ராஜ்யம் துவங்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் 2, 1959. அடுத்தது, ஜவஹர்லால் நேரு எந்த நாளில் ராவி நதிக்கரையில் உள்ள லாகூரில் இந்திய சுதந்திர மூவர்ண கொடியை ஏற்றினார்னு பார்த்தோம்னா அது ஜனவரி 1, 1930. அடுத்தது, விநாயக் தாமோதர் சவார்கரின் குரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது பாலகங்காதர் திலகர். அடுத்தது, அரசமைப்பு அவை முழுமையாக இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியதுன்னு பார்த்தோம்னா 1947ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர சட்டம். அரசமைப்பு அவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியதுன்னு பார்த்தோம்னா அது 1947ஆம் ஆண்டின் இந்திய சுதந்திர சட்டம். அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டவைகளுள் எவை இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி குணாதிசயங்களை கொண்டுள்ளது? நெகிழா தன்மையுள்ள அரசியலமைப்பு, ஈரவை சட்டமன்றம், இந்திய தலைமை கணக்கர் மற்றும் தணிக்கைத்துறை தலைவர், கூட்டு பொறுப்பு. இதில் 1 மற்றும் 2 இதுதான் கூட்டாட்சி குணாதிசயங்கள். நெகிழா தன்மை கொண்ட அரசியலமைப்பு, ஈரவை சட்டமன்றம். 3வது என்ன தப்புனா இது இந்திய தலைமை சிஏஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சுதந்திர அமைப்பு, அதுவும் கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறதும் தவறான விடை, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, நகராட்சிகள் 1993இல் 74ஆம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி டேஷ் இனங்களை அதாவது பணிகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 18 பணிகள். இது நகராட்சி 1994 1992 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி பஞ்சாயத்துக்கு 29 பணிகள் கொண்டிருக்கு. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி நிர்வாக தீர்ப்பாயம் பற்றி கூறுகிறதுன்னு பார்த்தோம்னா 323A. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் தனி அரசியலமைப்பினை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர். தனி அரசியலமைப்பு இப்போ எடுத்துட்டாங்க, சிறப்பு அந்தஸ்தை நீக்கிட்டாங்க, இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, 1952ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது இந்தியாவில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருந்தன அப்படின்னு பார்த்தோம்னா 14. எத்தனை? 14 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். தக்கான கல்வி சமுதாயம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1884. அடுத்தது, இந்திய சேவகர்கள் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகலே. 1876ஆம் ஆண்டு இந்திய சங்கத்தை நிறுவியவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்தது, சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சி அதாவது ஃபார்வர்ட் பிளாக்கு தொடங்கின ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க, அது 1939. அடுத்தது, காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாளாக கீழ்காணும் எந்த நாளை ஜின்னா கொண்டாடினார் அப்படின்னு பார்த்தோம்னா அது டிசம்பர் 22, 1939. அடுத்தது, மாநில தகவல் ஆணையத்தை உருவாக்கியது தகவல் உரிமை சட்டம் 2005. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லாத மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில்
மத்திய பிரதேசம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லாத மாநிலம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, பீகாரில் இருக்குது. இதை ஜம்ப் கேட், அதாவது JUMP மத்திய பிரதேஷ், அப்புறம் கேனா கர்நாடகா, ஏ ஆந்திர பிரதேஷ், டி தெலுங்கானா. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, கணக்கு தணிக்கை அதிகாரியின் பணி ஓய்வு பெறும் வயது 65. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா 65 வயதும், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா மாநில கவர்மெண்ட் அப்படின்னா அது 62 வயதும் வரும். இதுவுமே ஒவ்வொரு இதில் அடித்தா அது கரெக்டாக இருக்கும். அரசியலமைப்பின் எந்த பகுதி ஆட்சி மொழி பற்றி விவரிக்கிறதுன்னு பார்த்தோம்னா அது பகுதி 17. பகுதி 17. அடுத்து, பெசா சட்டம் எந்த வருடம் இயற்றப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1996. பெசா சட்டம் எந்த வருடம் இயற்றப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1996. கீழ்கண்ட ஒன்று மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் பணி அல்ல, அது எதுன்னு கேட்டிருக்காங்க. அது 1, 3, அதாவது ஆப்ஷன் சி தான் கரெக்டு. என்னென்னு பார்த்தோம்னா பணி வகைப்படுத்துதல், பயிற்சி அளித்தல். இது தேர்வாணையத்தின் பணி கிடையாது. அடுத்தது, பொருத்தனம். பிரார்த்தன சமாஜ் யாருன்னு பார்த்தோம்னா ஆத்மராம் பாண்டுரங், ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி, தேவ சமாஜம் சத்யானந்த அக்னிகோத்ரி, பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது, தீன் இலாஹி என்று அழைக்கப்பட்ட ஒரு தேசிய சமயம் இவரால் தோற்றுவிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா அது அக்பர். அடுத்தது, இதில் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் எடுத்திருக்காங்க, அப்படியே பார்த்துருவோம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். இந்திய தேசியத்தின் 2ஆம் கட்ட போராட்டம் 1919 தொடங்கி 1947 முடிவடைந்தது. அவர்கள் சுயராஜ்யத்தை தன்னம்பிக்கை மூலம் அடைய விரும்பினர். கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தெரிவு செய்யவும் கொடுத்துருக்காங்க. இதில் 1, அதாவது 2 சரி, 1 மட்டும் தவறான விடை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து, எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1904. அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கருத்துருவில் காரணம் விளக்கத்தை ஆய்வு செய்து கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஏ கூற்று, அதாவது கருத்து, வலுவான தேச ஒற்றுமையின் விருப்பத்தின் பேரில் கூட்டாட்சி வழி நடத்தப்படுகிறது. காரணம், தனிப்பட்ட மாநிலங்களின் ஒற்றுமையின் தேவையை கருதி இது உருவாக்கப்படுகிறது. இதில் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏ சரியான விளக்கம், ஆறுக்கான சரியான விளக்கம் தான் ஏ. அடுத்தது, 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வழிகளில். அடுத்து, மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்டத்தின் விதிகள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா 25 முதல் 28. ஆப்ஷன் சி. அடுத்தது, தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரியின் சம்பளம் மற்றும் இதர படிகள் இவருடைய ஊதியத்திற்கு நிகரானது யாருன்னு பார்த்தோம்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி. உச்ச நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி கிடையாது, உச்ச நீதிமன்ற நீதிபதி. ஒவ்வொரு தடவை ஆப்ஷனில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதினு கொடுப்பாங்க. நம்ம உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு நிகரான சம்பளம் தான் கரெக்டான விடை. இந்தியாவில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அதிகாரம் எவ்வாறு பகிரப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது பட்டியல் முறைன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு. அடுத்து, கூற்று ஏ, ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் உள்ளது. காரணம், தேர்வுக்குழு எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே ஆளுநர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதில் ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்து, 73வது சட்ட திருத்தத்தின்படி மக்கள் தொகை அடிப்படையில் எந்த அளவிற்கு கீழ் உள்ள ஒரு மாநிலம் இடைநிலை அமைப்பை, அதாவது இடைநிலையின் அமைப்புனா பஞ்சாயத்து சமிதின்னு சொல்லுவாங்க, அமைப்பை உள்ளாட்சி அமைப்பில் உண்டாக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா 20 லட்சத்திற்கும் குறைவாக. அடுத்தது, இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிட் ஒன்றாக்கப்பட்டது 1950. அடுத்தது,
1920-21 மாப்னா கழகம் நடைபெற்ற இடம் கேரளா. மாப்ளா கழகம்னு சொல்லுவாங்க. 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் டேஸுடன் இணைக்கப்பட்டது பார்த்தோம்னா நபார்டுடன் இணைக்கப்பட்டது. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்கண்டவற்றுள் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷன் ஏ தான் சரி. நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 சட்டமாக்கப்பட்டது. அடுத்தது, முன்னாள் அதிகாரியுடனான ராஜ்யசபை தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் துணை ஜனாதிபதி. முன்னாள் அதிகாரியுடனான எக்ஸ் அஃபிஷியோ ராஜ்யசபை தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது துணை ஜனாதிபதி. அடுத்தது, இதை பட்டியல் ஒன்றுடன் இரண்ட பொருத்தணும். நிதிக்குழு உறுப்பினர்கள் விதி 280. தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் விதி 324. யூபிஎஸ்சி உறுப்பினர்கள் என்னென்னு பார்த்தோம்னா அது 316. எஸ்சி மற்றும் எஸ்டி ஆணைய உறுப்பினர்கள் அது 338. அடுத்தது, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவர் அரசின் செயலாட்சித்துறை தலைவர் ஆவார். காரணம், அவர் இராணுவத்தின் முப்படை தளபதி ஆவார். இதில் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏயின் சரியான விளக்கம் அல்ல. ஆர் ஏவுக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்தது, மக்களவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம்னா மொத்த உறுப்பினர்களில் 10 பங்கு. அடுத்து, இந்தியாவில் 3 ஆண்டுகள் ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1966 முதல் 1969 வரை. அடுத்தது, மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் யாருன்னு பார்த்தோம்னா அது தலைமை தேர்தல் அதிகாரி. அடுத்து, பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது அப்படின்னு பார்த்தோம்னா தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றும் உரிமை. இது சுதந்திர உரிமை கிடையாது. இது சமய உரிமை, மதத்தை பின்பற்றுவதில் வரும். அடுத்து, அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுவதற்கு அரசியல் நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு எப்படின்னு பார்த்தோம்னா 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி? ஆளுநரின் பதவி காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவி காலம் முடிவடைந்த போதும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். இரண்டுமே சரியான விடைதான். அடுத்து, சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 வருடங்கள். மேலவை தான் கேட்டிருக்காங்க, கீழவை கிடையாது. கீழவைக்கு 5 வருடங்கள். அடுத்தது, விஜயநகர பேரரசு ஆட்சி புரிந்த மரபுகளை சரியான காலவரிசையில் அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. சங்கம் மரபு, சாலுவ மரபு, துளுவ மரபு, ஆரவீடு மரபு. அடுத்தது, இது சத்திய ஞான சபை. இது ராமலிங்க அடிகள் உருவாக்கின்ற. ஐயாவளி வைகுந்த சுவாமிகள். சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி. பார்சி சமய சீர்திருத்த சங்கம் யாருன்னு பார்த்தோம்னா அது பர்துஞ்சி நவ்ரோஜி. அடுத்தது, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இடஒதுக்கீடு அரசாணை எப்பன்னு பார்த்தோம்னா 1921. பணியாளர் தேர்வு கழகம் 1924. அரசாங்க தொழிற்சாலைகள் சட்டம் உதவி சட்டம் எப்பன்னு பார்த்தோம்னா 1922. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. இதை ஞாபகம் வச்சுங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. ஆந்திரா பல்கலைக்கழகம் எப்பன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எந்த வருடம், அதுதான் முக்கியம். அடுத்தது, நீதி கட்சி பற்றிய தவறான கூற்றை சுட்டி காட்டவும். என்னென்னு பார்த்தோம்னா நீதி கட்சியின் முன்னோடி சென்னை ஐக்கிய கழகமாகும். 1917ஆம் ஆண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. ஜஸ்டிஸ் என்ற தமிழ்மொழி பத்திரிகை தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்தி வந்தது.
1944ஆம் ஆண்டு நீதிக்கட்சி மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. இதில் 2 மற்றும் 3 மட்டும் தவறு. ஏன்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஆங்கில மொழி பத்திரிகை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. சேலத்தில் தான் நடைபெற்றிருக்கும். அடுத்தது, அகில இந்திய காங்கிரஸ் தொழிலாளர் கூட்டமைப்பு பாம்பேயில் எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1929. காலவரிசைப்படுத்தணும். சைமன் கமிஷன், காந்தி இர்வின் ஒப்பந்தம், 3ஆம் வட்டமேசை மாநாடு, தண்டி யாத்திரை. இதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. சைமன் கமிஷன் 1927. அடுத்தது தண்டி யாத்திரை 1930. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. 3வது வட்டமேசை மாநாடு 1932. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. அதை நான் அடுத்த வீடியோவில் திருத்தி போடுறேன். நன்றி.